இப்போ என்னாச்சுன்னு இறங்கி போற நீ? என்ன ஆச்சா? என்ன பிரச்சனைன்னு கூட உனக்கு தெரியாதுல்ல? 1 வீக் முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு தெரியலன்னு சொன்னது பிரச்சனையாடி? இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்கிற அவன்தான் லவ் பண்ற புதுசுல என்ன சுத்தி சுத்தி வந்தான். 1 மந்த் முன்னாடி நான் என்ன ட்ரெஸ் போட்டேன்னு கேட்டாலும் யோசிக்காம அப்படியே சொல்லுவான். சரி, இப்போ இது என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லு பாப்போம். இந்த பிரச்சனை ட்ரெஸ்ஸ பத்தி இல்ல. நம்பள பத்தி. நம்ப லவ்வ பத்தி. அது வச்சு உனக்கு புரியுதா? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன் மோகன். அதான் என் மேல உனக்கு சுத்தமா லவ் இல்ல. எனிவேஸ் பை. ஆமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டல்ல? எனக்கு இது பிரச்சனை தான். ஏன்னா என் லைஃப் ஃபுல்லா நீ மட்டும் தான் என் கூட வரப்போற. த்ரீ இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இதே நாள் தான் வாங்கி கொடுத்தேன். இதை வாங்கும்போது சைஸ் தெரியாமல் உங்கள்கிட்டே கேட்டு வாங்கினேன். இது உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இதான் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். 5 இயர்ஸ் முன்னாடி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது 20/12/2020 அன்றைக்கி தான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். எதையும் நான் மறக்கலடி. நான் நினைக்காத நாளே கிடையாது. ஏன் என்னை பற்றி கொஞ்சம் யோசியேன். எல்லாம் காலேஜ் படிக்கிறது ஓகே, பட் கமிட்மெண்ட் வரும்போது பயமாக இருக்குது. இஎம்ஐ பிரச்சனை, ஆஃபீஸ் போனால் மேனேஜர்கிட்ட பிரச்சனை, இதோ டெய்லி அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து பேசணும், அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிக்கணும். இதெல்லாம் சொன்னால் நீ கஷ்டப்பட்டு தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் ரீசன் மோகன். வாழ்க்கைனா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. உனக்கு மட்டும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி கேர் பண்றதுக்கு பேர் தான் லவ். நானும் தான் வேலைக்கு போறேன். எனக்கும் தான் வீட்டுல பிரச்சனை இருக்கு. சரி, பின்னாடி பண்ணணும். நீ ஒன்னும் பண்ண வேணாம். என் பின்னாடி மட்டும் வராம இருந்தா போதும். ஏய், சிப்படி.